ஹாய் வணக்கம் மக்களே. டிசம்பர் 13 அண்ட் டிசம்பர் 14 முடிந்தது. இன்னைக்கு டிசம்பர் 15 வந்துருச்சு. ஸோ டிசம்பர் 13ல நம்ம போன வீடியோலேயே சொன்ன மாதிரி இன்ஃப்ளேஷன் டேட்டா ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ நவம்பரில் சிபிஐ டேட்டா என்ன காமிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.1% அப்படின்றது தான் இந்த மாதம் வந்தது. ஸோ அதை கூட நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஹியர்ஸ் த இன்ஃப்ளேஷன் பிரேக் டவுன். இதில் வந்து நவம்பர் 2022ல் நமக்கு வந்து சிபிஐ, அதாவது கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து 7.1% நவம்பரில் வந்துச்சு இயர் ஆன் இயரில். பட் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னு கேட்டிங்கன்னா 7.3%. போன வருஷம் நம்ம வந்து ஒரு வாங்கக்கூடிய பொருளோட விலைகள்ல இருந்து இந்த வருஷம் அதோட விலை எவ்வளோ கூடி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவரேஜா எல்லா இண்டிவிஜுவல் பொருள் பார்க்க முடியாது, எல்லா பொருட்களையும் எடுத்து நம்ம ஆவரேஜ் பண்ணோம்னா அதுக்கு வந்து 7.1% வந்து கூடி இருக்கு எங்க யூஎஸ் மார்க்கெட்ல. ஓகேவா? இந்தியன் மார்க்கெட் கூட கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. யூஎஸ் மார்க்கெட்ல இந்த டேட்டா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வச்சு தான் நம்ம இந்தியன் மார்க்கெட்டும் கொஞ்சம் மதர் மார்க்கெட் கூட டிபெண்ட் பண்ணியிருக்கிறனால அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த யூஎஸ்ல இந்த ஃபெட்டோடைய மீட்டிங் வந்து இந்த 13 and 14ல நடந்துச்சு. ஸோ டிசம்பர் 13th வந்து இந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்துச்சு. இது ஆக்சுவலி ஒரு ரொம்ப பாசிட்டிவாக பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா 7.3% எக்ஸ்பெக்ட் பண்ண இடத்துல 7.1% வந்திருக்கு அப்படின்னா, ஸோ அப்போ வந்து இன்ஃப்ளேஷன் உண்மைக்குமே கம்மியாயிட்டே வருதா, விலைவாசி உயர்வு வந்து கம்மி ஆகுதா அப்படின்றதான் எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ நம்ம வந்து 9% வரைக்கும் பார்த்தோம், ஜூன் ஜூலைலலாம் 9% வரைக்கும் பார்த்தோம். அங்கேருந்து இப்போ 7.1% வந்துருச்சு. பட் ஃபெட் இருக்கு இல்லையா, ஃபெட்டுக்கு வந்து அவங்க தான் வந்து இந்த கியர் போடுறவங்க, எக்கனாமியை தூக்குறவங்க, எக்கனாமியை கவுத்தணும் அப்படின்றத அவங்க தான் இந்த கியர் போட்டு முடிவு பண்ணுவாங்க. அவங்களுக்கு ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஒர்க் தான். நீங்கள் பணக்கார ஆகணும், நான் பணக்கார ஆகணும், நீங்கள் ஏழை ஆகணும், நான் ஏழை ஆகணுன்றதெல்லாம் அவங்களுக்கு கணக்கே கிடையாது. அவங்க ஒரு எக்கனாமி, ஒரு நாட்டோடைய பொருளாதாரம்னு எடுத்தால் அவங்களுக்கு ரெண்டே விஷயம்தான்: விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துறதும் எல்லாருக்கும் வேலை இருக்குன்னு பார்க்குறதும். இது ரெண்டையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்ற ஆயுதத்தை ஏற்றுவாங்க, இறக்குவாங்க. இது நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துட்டு உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கூட்டுற விதம் வந்து, அந்த கூட்டிகிட்டு இருந்த வேகம் வந்து கம்மியாகும், ஃபெட்டோட பிவோட் நடக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கப்பட்டது. அதே மாதிரி இந்த டிசம்பர் 14th நேற்று நடந்த மீட்டிங்கில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 50 basis points தான் ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லி நேற்று வந்து ஃபெடரல் ஜெரோம் பால் வந்து சொல்லிட்டாங்க. அது வந்து ஆக்சுவலி ரொம்ப பாசிட்டிவான ஒரு நியூஸ் தான். ஓகேவா? ஏன்னா இத்தனை நாள் 0.75 ஏற்றிட்டு இருந்தாங்க, இப்போ 50%, ஐ மீன் லைக் 0.50 தான் ஏற்றிருக்காங்க. ஸோ 50 basis points தான் ஏற்றிருக்காங்க. ஸோ அப்படின்னா வந்து அப்போ இது வந்து மார்க்கெட் வந்து யூட்டர்ன் ஆக போதா அப்படின்னு வந்து எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்க சமயம் மார்க்கெட்டில் ஒரு விஷயம் நடந்துச்சு. அது என்ன நடந்துச்சு அப்படின்றத நீங்களே பாருங்க. இதுதான் வந்து நேற்று நடந்த அந்த சார்ட். எல்லாமே அஃப்கோர்ஸ் நம்ம வந்து மொத்தமாக இண்டெக்ஸ் விழும்போது எல்லாமே விழும். ஸோ அந்த வகையில் கரெக்டாக ஒரு மீட்டிங்கில் இந்த அவங்களுடைய மீட்டிங்கோட மினிட்ஸ் அந்த பிடிஎஃப் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதில் 50 basis points ஏற்றுறாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அது வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப பாசிட்டிவாக பார்க்கல. ஓகேவா? நம்ம வந்து ஃபெட்டோட பிவோட் தானே, அப்போ பாசிட்டிவாக பார்க்கணுமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அங்கே தான் உள்ளே வந்து நம்ம டீட்டெயிலாக போகணும். அதுக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் அவங்களுடைய சம்மரி ஆஃப் எக்கனாமிக் ப்ரொஜெக்ஷன். ஓகேவா? அவங்க அந்த மீட்டிங்ல ஜெரோம் பால் தான் அதோட சேர்மன் இல்லையா, பட் ஆனால் மீட்டிங்ல வந்து நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. பட் அவங்க எல்லாருமே வந்து ஓட் பண்ணுவாங்க, எனக்கு இந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி வேணும்னு. ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருமே இதுல வந்து ரொம்ப வெல்வர்ஸ்டா இருப்பாங்க. அவங்க மார்க்கெட்டை பத்தி, அந்த எக்கனாமி பத்தி ரொம்ப நிறைய தெரிஞ்சவங்களா இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க எல்லாரும் ஓட் பண்றதை வச்சு தான் நம்ம வந்து ஃபைனலா அந்த மீட்டிங்கோட மினிட்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அவங்க எல்லாருடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் சேர்மன் வந்து டிசைட் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் இருந்த மோஸ்ட் ஆஃப் த மக்கள் என்ன ஆசைப்பட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபெடரல் ஃபண்ட்ஸ் ரேட் அப்படின்னு போட்டிருக்கா, இல்லை 2023 நம்ம 5.1% வரைக்கும் நம்ம ஏற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இருக்கிற நிலைமையிலேருந்து இன்னும் 5.1%, இந்த 0.5 ஏற்றுனது போக இன்னும் 5.1 தொடரணும்னா எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 0.75% ஏற்ற வேண்டியிருக்கும். ஸோ இது வந்து மக்கள் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, என்னடா இன்ஃப்ளேஷன் தான் கம்மியாயிட்டே வருது, ஓகே 9 வந்துச்சு, 8 something வந்துச்சு, இப்போ 7 something வந்துச்சு, இப்போ 7.1% வந்துச்சு. அப்போ அப்படியே கம்மியாகி ஃபெடரலோடைய டார்கெட் என்னது 2% வரைக்கும் போகணும் இல்லையா. அப்போ அப்படியே கம்மியாகி 2% போயிடும். இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணால் இன்ஃப்ளேஷன் கம்மியாயிரும் இல்லையா. அப்போ எதுக்கு இவங்க இன்னும் இன்ட்ரெஸ்ட் ரேட் நிறைய ஏற்ற போகிறாங்க? ஏற்றுறத கம்மியாக தான் ஏற்றுவாங்க. அந்த அவங்களுடைய டெர்மினல் ஃபண்ட் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. ஃபைனலாக அவங்க இதை ஸ்டாப் பண்ண போகிற இந்த 5.1% வந்து இன்னும் கம்மியாக இருக்கும் அப்படின்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனால் அங்கே மீட்டிங்கில் இருக்கிற மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை
இந்த மாதிரி 2 மாசம் ரிப்போர்ட்டை 2 மாசத்துல இப்படி போன மாசம் 7.7% வந்துச்சு, நம்ம அதை வந்து பாசிட்டிவா பார்த்தோம். இப்போ 7.1% வந்திருக்கு, இதை பாசிட்டிவா பார்க்குறோம். பட் இந்த மாதிரி 2 ரிப்போர்ட் வச்சுட்டு நம்ம டவுன் ட்ரெண்ட் தான் அப்படியே போய் 2%ல நின்றோம் அப்படின்னு வந்து நம்மளால கெஸ் பண்ணிட முடியாது. நமக்கு வந்து இன்னும் நிறைய ரிப்போர்ட்ஸ் வேணும், அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம 5% மேலே போய் ஆகணும் அப்படின்னு நிறைய கமிட்டி மெம்பர்ஸ் வந்து ஃபீல் பண்ணியிருந்தாங்க. ஃபெட் வந்து இன்னமும் நம்மளை ரிசெஷன்ல தள்ளுறதுக்கான ப்ராபபிலிட்டி தான் ரொம்ப அதிகமாக இருக்கு. அதுதான் மார்க்கெட்டுக்கு பிடிக்கலை. அதனால மார்க்கெட் வந்து நேற்று செல் ஆஃப் ஆச்சு. இருந்தாலும் ரொம்ப பெரிய செல் ஆஃப் அப்படிலாம் சொல்ல முடியாது. லைக் டெஸ்லா இன்வெஸ்டர்ஸை விட்டுருங்க, அவங்கலாம் சொன்னா எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா, இவன் ரொம்ப கடவுள் தான் காப்பாற்றணும். நான் மற்றவங்களுக்கு என்ன சொல்றேன்னா, ஓரளவு ஓகே. இப்போ எப்படி இருக்குன்னா, ஒரு 1% தான் விழுந்துச்சு. நம்ம அப்படியே பெரிய கிராஷ்லாம் நடக்கல, 4% அந்த மாதிரிலாம். பட் ஆனால் மார்க்கெட் வந்து அப்படியே கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கு. ஆனால் மார்க்கெட்டுக்கு வந்து நேற்று நடந்தது வந்து ரொம்ப பாசிட்டிவாக பார்க்கப்படலை. அட் த சேம் டைம் மீட்டிங் மினிட்ஸில் அதுக்கப்புறம் இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சேர்மன் வந்து ப்ரெஸ் அட்டன் பண்ணுவாங்க. அதில் கேட்குற கேள்விகளுக்குலாம் பதில் சொல்லுவாங்க. அதில் வந்து என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன ரேட்டில் நீங்கள் ஏற்ற போறீங்க, இப்படியே ஏற்றிக்கிட்டே இருக்கீங்களா, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றிட்டே இருக்கீங்களே, அது என்ன இன்னும் அந்த 0.75 ஏற்றணும், 5.1லாம் இங்கே சொல்லியிருக்கீங்களா, அப்போனா நீங்கள் வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக ஏற்றிடுவீங்களா, அடுத்த மீட்டிங்லேயே நீங்கள் ஏற்றிடுவீங்களா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துச்சு. அதுக்கு சேர்மன் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றிக்கிட்டே வரோம். இது இப்போ வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஏற்றுறோன்றதுலாம் முக்கியம் இல்லை. அது நம்ம அடுத்தடுத்த டேட்டாஸ் வச்சு தான், வரப்போகிற இன்ஃப்ளேஷன் டேட்டா வச்சு தான் டிசைட் பண்ணணும். பட் இருந்தாலும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஏற்றணுன்றது முக்கியம் இல்லை. அது நம்ம ஆல்ரெடி ஃபாஸ்ட்டாக ஏற்றி ஆச்சு. 0.75 நம்ம நல்லா ஃபாஸ்ட்டாக ஏற்றிடும். இப்போ நமக்கு என்ன முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ல எத்தனை நாள் வச்சிருக்க போகிறோம், அதுதான் முக்கியம். அதுதான் வந்து நமக்கு இப்போ நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றத அவங்க ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு என்ன காரணம்னு வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றிட்டே போனோம்னா ரிசெஷனில் நல்ல ஸ்ட்ராங் ரிசெஷன் வந்துருச்சுன்னா நிறைய பேருக்கு வேலை போயிடும். அப்போ ஃபெட்டோட மெயின் கோல் இருக்கு இல்லையா, ஒன்று வேலை இல்லாமல் மக்களை பார்த்துக்கணும், எல்லாருக்கும் வேலை இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. எல்லாருக்கும் வேலை இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அடுத்து இன்ஃப்ளேஷனை கம்மி பண்ணணும். ஸோ இது ரெண்டுக்குமே அது ஒரு மாதிரி லைக் அது ரெண்டையுமே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அது புது டேட்டா பாயிண்ட்ஸ் வச்சு தான் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து அவங்களுக்கு இப்போதைக்கு கரண்ட்டாக எக்கனாமியில் வேலைகள் நிறைய இருக்குது அங்கே யூஎஸில். ஸோ அதனால் அவங்களுக்கு அவர் வந்து இன்னுமே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றி கொஞ்சம் வேலைகள்லாம் நிறைய கம்மியாகிற வரைக்கும் ஏற்றிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றும் போது இந்த இன்ஃப்ளேஷனும் வந்து கம்மி ஆகும். அதுதான் அங்கே இருக்கிற மேட்ரு. ஸோ அவர் வந்து இப்போது நம்ம கொஞ்சம் இவ்வளோ நாள் ஏற்றிட்டோம், அதை அப்படியே வச்சுருப்போம். அதே ஹை இன்ட்ரெஸ்ட்லேயே வச்சுருந்தா என்ன நடக்கும், இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கும்போது என்ன பண்ண மாட்டோம், கடன் நிறையா வாங்க மாட்டோம். கடன் நிறையா வாங்க மாட்டோம்னா அங்கே போய் எங்கே போய் முடியும், நம்ம நிறையா பொருட்கள் வாங்குறதெல்லாம் கம்மியாகும். அதனால எக்கனாமி ஷ்ரிங்க் ஆகும், எக்கனாமி க்ரோ ஆகாது, எக்கனாமி ஷ்ரிங்க் ஆகும். அதன் மூலமாக என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, விலைவாசி உயர்வு கம்மியாகும். ஏன்னா விலை எப்போ உயரும், நிறைய பேர் போய் எனக்கு தாங்கன்னு வாங்கிட்டே இருந்தால் தான் அதை தயாரிக்க முடியாது. அதனால அதை விலையை அதிகமாக வச்சு விற்போம். ஆனால் வாங்குறதுக்கு யாருமே இல்லைன்னா என்ன ஆகும், விலைவாசி கம்மியாயிரும். விலைவாசி கம்மியாச்சுன்னா ஃபெட்டுக்கு நல்லது, சரியா? ஸோ அதனால அவர் என்ன இப்போ அவங்க டார்கெட் பண்ணுறாங்கன்னா, ஏற்றிட்டு கொஞ்ச நாள் அப்படியே வச்சிருப்போம். இது வந்து இந்த ஃபெட் வந்து இப்படியே ஏற்றிட்டே போச்சு. இது வந்து ஸ்டேஜ் 1, அந்த அப்படியே லைட்டாக கர்வ் எடுக்குது இல்லையா, அதான் அந்த ஸ்டேஜ் 1ன்னு சொல்லுவோம். அது எத்தனை நாள் அப்படியே நிற்க போகுதுன்றது ஃபெட்டோட பிவோட்டில் ஸ்டேஜ் 2ன்னு சொல்லுவோம். அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணுவாங்க ஒரு காலத்தில். இப்போ இந்த நம்ம கோவிட்லலாம் சும்மா பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு காலத்தில் சும்மா கொடுக்க ஆரம்பிப்பாங்க. நல்ல டீப் ரிசெஷன் போயிடுச்சுன்னா மறுபடியும் கோவிட்ல சப்போர்ட் பண்ண மாதிரி இவங்க மறுபடியும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 0 ஆக்கி, இல்லைனா அட்லீஸ்ட் கம்மி பண்ணுறோன்னு கொஞ்சம் கம்மி பண்ணி எக்கனாமியை சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கம்மி பண்ண போகிற அந்த டைம் தான் நம்மள மாதிரி இன்வெஸ்டர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வந்து அந்த மாதிரி டைமில் தான் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு அதனால் ஏற்ற டைம்னு சொல்லுவேன். இப்போ ஆனால் எஸ்ஐபி பண்ணுறதும் குட்னு தான் சொல்லுவேன் யூஎஸ் மார்க்கெட்டில். ஓகே, இந்தியன் மார்க்கெட்டை நான் பற்றி பேசல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் நம்மளால் பாட்டம் கணிக்க முடியாது. அதனால கொஞ்சம் அப்போ அங்கங்கே உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது, ஆப்பிள், கூகுள், அந்த மாதிரி ரொம்ப சேஃபான ஃபேவரட் ஸ்டாக்ஸ் இருக்குன்னா அங்கே நீங்கள் வந்து தாராளமாக எஸ்ஐபி பண்ணலாம். கொஞ்சம் ஹை ரிஸ்க் ஸ்டாக்ஸ்க்கு உள்ளே போகிறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ரிசெஷன் டைம் அவங்க வந்து பேங்க்ரப்சி ஆகக்கூடாது. அந்த மாதிரி பேங்க்ரப்சி ஆகிற வாய்ப்பே இல்லாத கம்பெனிஸ் மட்டும், நிறைய கேஷ் வச்சிருக்க கம்பெனிஸில் மட்டும் நீங்கள் வந்து எஸ்ஐபி பண்ணலாம். இதுவுமே என்னோட ஒப்பீனியன் மட்டும்தான், நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லலை, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்றதை சொல்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இதுதான் நேற்று வந்து மீட்டிங்கில் நடந்தது. இந்த மீட்டிங்கில் வந்து இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான கேள்வி கேட்கப்பட்டுச்சு. நம்ம இந்த 7.1% இருக்கோம் இல்லையா, அதை அப்படியே கம்மி பண்ணி 2% டார்கெட்டுக்கு அச்சீவ் பண்ணி ஆகணுமா
நம்ம வந்து இந்த இன்ஃப்ளேஷனை 2%க்கு 2% மீனிங் என்னன்னா இந்த வருஷம் இருக்கிற விலையை விட அடுத்த வருஷம் விலைவாசி உயர்வு வந்து ஒரு 2% தான் கூடியிருக்கு. அந்த மாதிரி இப்போ 7% கூடியிருக்குல்ல, அந்த மாதிரி இல்லாமல் ஒரு 2% கூடுனா போதும் அப்படின்றத டார்கெட் ஃபெட்டுக்கு. அந்த 2% இருக்கணுமா, அதை ஒரு 3% வச்சா என்ன, அது ஒரு 4% வச்சா என்ன அப்படின்னு கூட்டிட்டாங்கன்னா மார்க்கெட்டுக்கு அது பயங்கர புல்லிஷ் நியூஸ் ஆயிரும். ஆனால் அதை ஒரு ரிப்போர்ட்டர் கேட்டாங்க. அதுக்கு சேர்மன் வந்து அதை பற்றி இப்போ நீங்கள் யோசிக்காதீங்க, 2% தான் நம்ம டார்கெட், அதை வேணா ஒரு லாங்கர் டேர்ம் சைட் ப்ராஜெக்ட்ஸாக வச்சுக்கலாம், பட் அதை போட்டு இப்போ நீங்கள் யோசிச்சுட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சேர்மன் சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்க நிலைமையெல்லாம் அவங்க அது சொல்லி தான் ஆகணும். ஏன்னா அவங்க வந்து இப்போ போயிட்டு இல்லை 2% நாங்கள் கூட்டிக்குவோம் அப்படின்னு சொன்னா மறுபடியும் எல்லாரும் என்ன பண்ணுவோம், மார்க்கெட் மறுபடியும் திரும்ப போது எல்லாரும் வாங்க பணத்தை உள்ள போடுங்க, செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் எல்லாம் நம்ம வந்து எக்கனாமியை பூஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம், ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்போ வந்து என்ன நடக்கும், விலைவாசி மறுபடியும் உயர்ந்துடும். ஃபெட் சேர்மன் வந்து விலைவாசி உயர்ந்துடக்கூடாதுன்னு அவங்க வந்து எப்பவுமே வந்து என்ன சொல்லுவாங்க, அவங்களோட வேர்ட்ஸ்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. ஏன் காரணம்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து மக்கள் வந்து இப்போ போய் மறுபடியும் விலைவாசி உயர்ற மாதிரி நம்ம ஹேபிட்டை வளர்த்துறக்கூடாது இல்லையா. நம்ம வந்து ஸ்பெண்டிங்கை கம்மி பண்ணணும், அப்புறம் லைட்டாக எக்கனாமியை ஸ்ட்ரிங்க் பண்ணாதான் நம்ம விலைவாசி கம்மி பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுதான் வந்து FOMC மீட்டிங்கில் நடந்ததும் இந்த லாஸ்ட் 2 மீட்டிங்ஸில் நடந்ததும். ஸோ இப்போ என்னோட டேக்அவே என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மீட்டிங் வந்து ரொம்ப புல்லிஷும் சொல்ல மாட்டேன், ரொம்ப பேரிஷும் சொல்ல மாட்டேன், நியூட்ரலாக தான் இருந்துச்சு. ஆல்ரெடி நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணதான் நடந்துச்சு. அது வரைக்கும் ரொம்ப பெரிய சந்தோஷம். 0.50 போல 0.75 ஏற்றிருந்தாங்கன்னா நேற்று ஒரு 4% கிராஷ் ஆகிருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் அவங்க லைக் ஓகே நம்ம கரெக்டாக தான் போயிட்டு இருக்கோம். பட் ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே அந்த கமிட்டியில் இருக்கிற மக்கள் வந்து கொஞ்சம் மார்க்கெட் வந்து லைக் எக்கனாமியை ஷ்ரிங்க் பண்ணுறதுல இருக்காங்க. அது என்னன்னா, அந்த ரிசெஷன் வந்து எவ்வளோ டீப்பாக இருக்கும்னு தெரியல. நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு மார்ச் வரைக்காச்சும் நம்ம வந்து கொஞ்சம் அப்படியே தப்பிச்சிடலாம், மார்ச்சுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் சரியாயிரும்னு நினச்சிட்டு இருப்பேன். அது வந்து இப்போ கொஞ்சம் லாங்கர் ஆகுமோ அப்படின்னு எனக்கு பயம் வருது. இதே இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்லாம் இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே அதிகமாகவே இருந்துச்சுன்னா, முக்கியமாக நிறைய இண்டஸ்ட்ரீஸ் லைக் ஆடை நம்பி பிஸ்னஸ் பண்ணுறவங்க லைக் கூகுள், ஃபேஸ்புக் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் கூட கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். ஆடை நம்பி பிஸ்னஸ் பண்ணுற எல்லாரும் கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. அடுத்து ஏன்னா ஆடுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டை விற்கணும், நிறைய போய் மார்க்கெட்டிங்கில் ஆட்ல ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ரிசெஷன் டைமில் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லலை, கம்மியாகவும் சொல்கிறேன், எந்தெந்த பிஸ்னஸ் ஸ்ட்ரிங்காகவும் சொல்கிறேன். அடுத்து முக்கியமாக டெஸ்லாக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, கார் இண்டஸ்ட்ரி. யார் ரிசெஷனில் போய் நிறைய கார் வாங்குவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட் தானே. அதனால கார் இண்டஸ்ட்ரியும் வந்து பெரிய அடியில் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்தியாவில் இருக்கட்டும், நீங்கள் இந்தியன் மார்க்கெட்டாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே மக்கள் கார் வாங்குறதெல்லாம் கம்மியாயிரும். அன்னன்னைக்கு தேவையான பொருட்கள் தான் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்களும் ஸ்டாக்ஸ்லாம் பற்றி ஏதாவது நீங்கள் இப்போது இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் பக்கம் போகிறீங்க, அதில் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ரிசெஷன் டைம்லேயே தப்பிக்கிற மாதிரி பாருங்கள். இப்போ டெஸ்லாவும் தப்பிச்சிடும் தான் நான் நினச்சேன் இந்த ரிசெஷனில். பட் ஆனால் கொஞ்சம் இப்போ ரீசெண்டாக டிமாண்ட் இஷ்யூஸ் வர ஆரம்பிக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதனால் நமக்கு புது டேட்டா வரும்போது தான் நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியும் இந்த மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்றத. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. ஈலான் மஸ்க் டெஸ்லா ஷேர்ஸை வித்துட்டே இருக்காரு. ஸோ அதனால் அது பயங்கரமாக விழுந்துட்டு தான் இருக்குது. இருந்தாலும் என்கிட்ட கேட்டால் நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப சீக்கிரமாக வரப்போகுது. ஸோ உங்களோட கேஷ் எல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க. மார்க்கெட்டுக்குள்ளே வந்து நிறைய மில்லியனர்ஸ் உருவாக போகிற அந்த டைம் வந்துட்டே இருக்குது. ஸோ அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் உங்கள் கேஷை நல்லா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க்கெட்டோட பாட்டமை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் நான் வந்து லைட்டாக அவங்கங்க எஸ்ஐபி பண்ணிகிட்டு இருக்கேன். பட் நான் வந்து கொஞ்சம் இங்கே ஃபெட் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றிட்டு அப்படியே கொஞ்சம் நிப்பாட்டி வச்சிருப்பாங்கன்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த பீரியட் ஆஃப் டைமில் கொஞ்சம் உள்ளே போய் நிறைய பை பண்ணலான் இருக்கேன். பட் என்னதான் இருந்தாலும் இப்போ உள்ளே போய் நிறைய கேஷ் உள்ளே போட வேண்டிய சுச்சுவேஷன் வரலை அப்படின்றது தான் என்னுடைய டேக்அவே. வரும்போது கண்டிப்பாக இந்த சேனல் அப்டேட் பண்ணுறேன். இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னா தயவு செய்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட பொண்ணான வார்த்தைகளை கமெண்ட்ஸாக கொடுங்க, நல்ல என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். See you in the next video. Until then, ciao, bye bye.